ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்பயும் போல் 6 மணிக்கு வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. வாங்க போயிடலாம். பாருங்கள், வாக்கிங் நான் கிரவுண்ட்லேயே ஒரு 5 ரவுண்டு அடிச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா என்னோடய பொண்ணு என்னோடய வீட்டுக்காரரும் இந்த 8ல் நடந்தாங்க. சரி, செப்பல் கழட்டிட்டு நம்மளும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கால் வச்சு கொஞ்சம் தூரம் தாங்க நடந்தேன். கல் ரொம்ப குத்த ஆரம்பிச்சிருச்சு, என்னால் நடக்கவே முடியல. சரி, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்த உடனே குளிச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. எனக்கு வெண்பூசணி ஜூஸும் என்னோடய வீட்டுக்காருக்கும் என்னோடய பொண்ணுக்கும் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நெல்லிக்காய் போட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் இந்த ஜூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 8:15க்குலாம் ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சுங்க. நல்லா காய்கறியெல்லாம் நிறைய போட்டு இன்றைக்கி கிச்சடி பண்ணியிருக்கேங்க. என்னோடய பொண்ணு இன்றைக்கும் கிச்சடி தான் வேணும்னு சொல்லிட்டா, அதனால் சரின்ட்டு கிச்சடி பண்ணியாச்சுங்க. இந்த கிச்சடிக்கு நாங்கள் பெரும்பாலும் தேங்காய் சட்னி தான் வச்சு சாப்பிடுவோம். அதே போல் தேங்காய் சட்னி, தண்ணியாக தேங்காய் சட்னி வச்சுக்கிட்டாச்சுங்க. கொஞ்சம் மாதுளம்பழம், கொஞ்சம் பாசிப்பயிர், முளைக்கட்டிய பாசிப்பயிர் எடுத்துருக்கிறேன். அது இன்னும் முளைக்கட்டலை, லைட்டாக தான் முளைக்கட்டி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு பயிர் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அதிலேருந்து எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நீங்கள் வாங்கின பிளேட்டில் கொஞ்சம் சாப்பாடெலாம் வச்சு காட்டுங்க அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காண்டி தான் இன்றைக்கி இந்த பிளேட்டில் வச்சு காட்டியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் வாங்கியிருந்தேன். அந்த கீரையை ஆயிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. கீரை சாப்பிடணும், ஆனால் அது ஆயிறதுக்குள்ளே போதும் ஆயிடுதுங்க. அதுவே 12:45 ஆயிடுச்சுது. அதுக்கப்புறம் சாதம் வச்சு குழம்பு வச்சு அப்பா 2:15 ஆயிடுச்சுங்க. ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு போட்டு வச்சுருந்தேன். காலையில் பண்ண கிச்சடியே கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் கிச்சடியை சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு சப்பாத்தி வேணாம்னு சொல்லிட்டு கிச்சடி பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாசிப்பயிர் மதியானமே நான் அவிச்சிட்டேன். சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் தையல் வேலை இருக்கிறனால சரி மதியானமே அவிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானமே அவிச்சு வச்சிட்டேன். அந்த பயிரில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கு சாதமும் வச்சு வச்சிட்டேங்க. இந்த வேலைகள்லாம் செஞ்சு முடிக்கவே நம்மளுக்கு 2:15 கிட்ட ஆயிடுச்சு இன்றைக்கி மதியானம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம தக்காளி துவையல் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். இது துவையல்னு சொல்லலாம், இல்லை சட்னின்னு சொல்லலாங்க. இது நான் சின்ன பிள்ளையிலேருந்து சாப்பிட்றேங்க. டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, கல்யாணம் முடிச்சு வந்த புதுசில் இந்த சட்னி ஒரு தடவை பண்ணினேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு எங்கள் வீட்டுக்காரு அதுலேருந்து அவங்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் தொடர்ந்து எங்கள் வீட்டில் இந்த சட்னி அடிக்கடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட் சாப்பாடுக்கு பார்த்திங்கன்னா, நான் மதியானமே பயிர் அவிச்சு வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேங்க. 1 கிளாஸ் பால் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 7:15 போல் மொட்டை மாடியில் எப்பயும் போல் ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு நம்ம ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு 9 மணிக்கு திரிப்பலா பொடி குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளி போட்டாங்களா, அதை எப்படி பார்க்காம இருக்க முடியும். அதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஒரு 10:30க்கு மேலே படுக்க போயாச்சுங்க. இவ்வளோ தாங்க இன்றைய நாள் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.